ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மெர்ல் ஃப்ரம் துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா, ஒரு புதிய ஓஎம்ஆர் அப்ளிகேஷன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் மாற்றிட்டு வராங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சமீப காலமாக வந்து ஒரு சில அதிரடி முடிவுகள் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து உட்காந்து வேலை பார்த்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அதில் வந்து முதல் கட்டமாக வந்து ஆனுவல் பண்ண விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது, அப்புறம் அந்த கண்டிப்பாக வந்து இப்போது நம்ம அந்த அட்மிட் கார்டு இருந்தால் அந்த ஆதார் கார்டு லிங்க் பண்ண தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஆதார் கார்டு நம்ம லிங்க் பண்ணியிருந்தால் வந்து ஒரு வாட்டி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு இப்போ அடுத்தபடியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓஎம்ஆர் அப்டேஷன். ஸோ இந்த ஓஎம்ஆரில் பார்த்திங்கன்னா பழைய ஓஎம்ஆர் மாடல் தான். பட் ஆனால் இதில் வந்து புதுசாக வந்து ஒரு 2 விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 விஷயம் மட்டும் தான் புதுசான விஷயங்கள். மற்றபடி எல்லாமே வந்து சேமாக நம்ம பழைய யூஸ் பண்ணுற ஓஎம்ஆர் தான். அந்த 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக, அது 3 விஷயம் முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து வேறு எதுவும் வந்து புதுசான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு 3 புதிய விஷயங்கள் மட்டும் அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன 3 விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முதல் விஷயம் என்னென்னா, ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஓஎம்ஆர்லாம் வந்து ஏபிசிடி மொத்தம் 4 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இப்போ 5வது ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. என்னென்னா ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சரி, அப்போ வந்து 5 ஆப்ஷன் வைப்பாங்களா? அப்போ நம்ம ஆல்ரெடி நாங்கள் கன்ஃபியூஸில் இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தா எங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ வந்து 5 ஆப்ஷன் வச்சா எப்படி சார் நாங்கள் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படி இருக்காது. கொஸ்டின் பேப்பரில் 4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆன்சரில் மட்டும் தான் 5 ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த 5வது ஆப்ஷன் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. என்னென்னா, 4 ஆப்ஷன் எதுனே தெரியலனா நீங்கள் ஈன்றத்தை கிளிக் பண்ணணும். அதுக்கு தான் வந்து கொடுத்துறாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்டேஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதனா ஒன்று ஏபிசிடியில் எதனா ஒன்று போட்டால் கூட அது தப்போ ரைட் ஆகலாம். ஆனால் ஈயில் போட்டால் வந்து போட்டால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஒரு மார்க் கூட கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனை நீங்கள் போடுறது கண்டிப்பாக வேஸ்ட்டு. ஸோ ஆப்ஷன் எல்லாருமே வந்து 0 தான் போட போகிறாங்க. அது இப்போ தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. ஏன்னா நம்ம ஷேட் பண்ணுறதுக்கு விட மற்ற என்ன ஆப்ஷனில் ஷேட் பண்ணலாம். சரிங்களா, ஏன் இந்த ஆப்ஷன் வைக்கிறாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா பேங்க் எக்ஸாம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே விட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த பழக்கத்தில் இது என்ன பண்ணுவோன்னா, இதுலேயும் சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகுனா, அப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஒரு மெத்தட் இருக்குன்னா, நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணாமல் நம்ம பேப்பரை வந்து இன்வேலிட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படின்னும்போது அது இடிக்குது. அப்போது என்னென்னா, உனக்கு எதுவுமே ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் போடும். அப்போ வந்து ஒரு ஆப்ஷன் போட்டால் என்னென்னா, அந்த கொஸ்டினுக்கு யாருக்கும் ஆன்சர் தெரியல, அது யாருக்கும் இல்லை, அந்த நபருக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, அதனால தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஷேர் பண்ணால் அந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்றத மீன் பண்ணுறது தான் அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து ஈன்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து ஆப்ஷன் வந்து 5 ஆப்ஷன் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரிலாம் வைக்கவே மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சரிங்களா. ஸோ அப்போ 2வது முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு அப்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டெண்டிங் கொஸ்டின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம மொத்தமாக வந்து 200 கேள்வி இருக்குது. நம்ம 200ல் எவ்வளோ கேள்வி அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அதை ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ அதையே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அப்டேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு எந்தெந்த ஆப்ஷனில் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல இது வரைக்கும் நீ எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்க, ஆப்ஷன் பியில் எவ்வளோ போட்டிருக்க, ஆப்ஷன் சியில் எவ்வளோ போட்டுன்னு சொல்லிட்டு 1 by 1 போட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதை நான் வந்து படித்து 1 பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது 3வது அப்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் ரெண்டுத்தில் எது ஒன்றா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீல நிற அல்லது கருமை நிற 10 முனை பேனாவினை பயன்படுத்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி ஒன். அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூஸ் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி. அதாவது கருப்பு நிற பேனாவினை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதுக்கப்புறம் பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 அப்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா புதுமையான ஆப்ஷன். இதை தவிர வேறு எதுவும் வந்து இதில் வந்து புதுசான விஷயம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சரிங்களா. இந்த 3 மட்டுமே நீங்கள் பார்த்தாலே கவனித்தாலே போதும். இதை வந்து 1 by 1 கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா. ஸோ இந்த ஓஎம்ஆர் வந்து மொத்தமே 2 பக்கம் இருக்குது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து இந்த ஓஎம்ஆர் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஆன்சர் பக்கமும், செகண்ட் பேஜில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கமாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தால் ஃபஸ்ட்டு பக்கம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், செகண்ட் பேஜ் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுறாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜில் வந்து சீரியல் நம்பர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு கீழே பாருங்கள், நேம் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ கேண்டிடேட்டோட பேர், ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட்,
சென்டர், எந்த இடம் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் செஷன். இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, பயப்படவே தேவையில்ல. இது முழுக்க ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி தான் வரும், இன்க்ளூட் உங்கள் ஃபோட்டோவோட. சரிங்களா? ஸோ இந்த எம்டி பேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த எம்டி ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவும் அட்டாச் ஆகி வரும். ஸோ நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. சரிங்களா? இதெல்லாம் நம்மளா ஃபில் பண்ணமா சார்னா, நீங்கள் எதையுமே ஃபில் பண்ண தேவையில்ல. அது ஆல்ரெடி உங்கள் பேர் அருளா, அருள் பேர் போட்டு அருள் ஃபோட்டோ, என்ன சென்டர், என்ன எக்ஸாம் எழுதுறாங்க, எந்த டைமில், அந்த டைம் உட்பட எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுடைய வேலை அது உங்களுடைய தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணால் போதும். அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்திருக்கா, உன்னுடைய நேம் இருக்கா, அந்த நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, அந்த டேட் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைன் போர்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், புக்லெட் கொடுப்பாங்க. ஸோ புக்லெட் கொடுத்தோடனே புக்லெட்டில் இருக்கக்கூடிய நம்பர், அந்த புக்லெட் நம்பரும் அந்த பார்த்தீங்கன்னா புக்லெட்டில் அந்த 100 200 கேள்வியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே 200 கேள்வியும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அந்த புக்லெட் நம்பரை எடுத்து இந்த செக்ஷன் 2ல் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர், இந்த டிஜிட் நம்பர் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ புக்லெட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 1 2 4 8 1 3 2 0 அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணால், அப்போ 1 ஷேட் பண்ணுங்கள், இங்கே 2 ஷேட் பண்ணணும், அப்புறம் இங்கே 4 ஷேட் பண்ணணும், அப்புறம் இங்கே 8 ஷேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றா ஷேட் பண்ணிட்டு வரணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்டில் ஷேர் பண்ணக்கூடிய விதம். சரிங்களா? ஸோ பக்கத்தில் பாருங்கள் ப்ரெசென்ட் ஆப்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை, அது உங்களுக்கு உண்டான விஷயம் இல்லை. அது வந்து இன்விஜிலேட்டர் சம்மந்தமான விஷயம், அதாவது அந்த அரை கண்காணிப்பாளருடையது. அதை நம்ம கை வைக்க தேவையில்லை, இதில் எதுவுமே கை வைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் கை வைங்க, மற்ற இடத்துல நீங்கள் ஒரு புள்ளி கூட வைக்க தேவையில்லை, அது கூட நமக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் நான் சொன்ன மாதிரி என்னென்னா, அந்த செகண்ட் ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது ஆப்ஷன் வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லத்தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் 5 ஆப்ஷனுக்கு உண்டான என்ன கொடுத்தாங்க, ABCDE. ஓகே சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏல எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி அப்புறம் என்ன பண்ணணும், அதை எடுத்து நீங்கள் போடணும். சார் இதுக்கு எப்படி சார் என்ன பண்ணுறது, எனக்கு எக்ஸாம் எழுதுக்கே டைம் இருக்காது, நான் எப்படி சார் இதெல்லாம் போட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை, அவங்களே உங்களுக்கு 1/4 மணி நேரம் டைம் தராங்க. சரிங்களா? 1/4 மணி நேரம் அழகாக நீங்கள் பொறுமையாக உட்காந்து 1 by 1 கவுண்ட் பண்ணி போட்டால் போதும். சரிங்களா? ஸோ அந்த கவுண்ட் பண்ணது கூட வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லாததுக்கு இன்னொரு சிறப்பான ஐடியா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 4 ஆப்ஷன் தெரியுதுங்களா, 5 ஆப்ஷன் ABCDE பழகு தோசை 4னே வருது. 5 ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த 5 ஆப்ஷன் கீழே பாருங்கள். ஓகே, அந்த 5 ஆப்ஷன் கீழே நேராக ஒரு பக்கத்தில் பார்த்தா, இந்த பக்கத்தில் வந்து 67 கொஸ்டின் கொடுத்துறாங்க. 2வது ரோவில் வந்து 134, 3வது ரோவுக்குள்ளே வந்து 200 கொஸ்டின் முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கே கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸ்னு போய் 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ பாருங்கள், இந்த ரோ கீழே கொடுத்துருங்களா, இது A ஆப்ஷனுக்கு உண்டானது, இது B ஆப்ஷனுக்கு உண்டானது, இது C ஆப்ஷனுக்கு, இது D ஆப்ஷன், இது E ஆப்ஷன். ஸோ இது என்ன மீனிங்னா, இந்த 67 ஏருக்கு பற்றியில் மேலேருந்து கீழே அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 67 கொஸ்டினில் எத்தனை ஏ போட்டிருக்கின்றத கவுண்ட் பண்ணோம். இப்போ கவுண்ட் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 7 ஏ வந்திருக்குப்பா. பியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 B போட்டிருக்கீங்க, சியில் வந்து ஒரு 15 C, டியில் வந்து ஒரு 15 D, ஈலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15. ஸோ அப்போனாச்சு இது 5 5 30 35 45 4 60 + 7 67. அப்போ மொத்தமாக 67 கொஸ்டின் போட்டிங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இதேமாரி எல்லா இது வந்து எப்போ பண்ணணும்னா, எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 1 மணிக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தான் முதல் வேலை. இதுதான் சரி. 1 மணி ஆகிட்ட உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்னது, ஆப்ஷன் வைஸ் ஒவ்வொரு ஆப்ஷன் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது ஏல எவ்வளோ போட்டிருக்கோம், பியில் எவ்வளோ போட்டிருக்கோம், சிலன்னு சொல்லிட்டு இதில் ஒரு காலம் ஃபில் பண்ணிடணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 67க்கு, இது செகண்ட் 67க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏல வந்து 7 போட்டிருக்கீங்க, இந்த ஏல ஒரு 5, இந்த ஏல ஒரு 20. ஓகே, அப்போ அப்படி நம்ம என்னென்னா மொத்தமாக அங்கே ஏ ஆப்ஷன் போடும்போது என்ன பண்ணோன்னா, இது ஒரு 5, இது ஒரு 20, 5 20 35 ஒரு 7 நான் 42. அப்போ இந்த 42 எடுத்துமே தான் என்ன பண்ணீங்க, இங்கே மேலே எடுத்து வந்து இங்கே போட்டது எடுத்து அப்படியே இங்கே போடணும். 0 4 2 போட்டு இங்கே எடுத்து 0 ஷேட் பண்ணிட்டு, இங்கே 4 ஷேட் பண்ணிட்டு, இங்கே 2. ஸோ எப்படி ஷேட் பண்ணால் ஒரு ஆப்ஷன் பண்ணுது. இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பி அப்புறம் பிஏ இது பண்ணி போடணும், அப்புறம் சி, அப்புறம் டி. இது எதையுமே நீங்கள் மாற்றி போடணும்னா உங்களுக்கு ஆன்சர் போட மாட்டாங்க, உங்கள் மார்க்கை குறைச்சிடுவாங்க. எவ்வளோ மார்க்னா 5 மார்க் கிட்டத்தட்ட குறைக்கிறாங்க. நான் கீழே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் கரெக்டாக பார்த்து போகணும். அதுதான் உங்களுக்கு 1/4 மணி நேரம் டைம் தராங்க. சரிங்களா? இது நீங்கள் 1/4 மணி நேரம் டைம் கொடுத்து கரெக்டாக போடலைன்னா உங்களுடைய மார்க்கு குறைப்பாங்க. அது எவ்வளோன்றது நான் கீழே சொல்கிறேன். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பகுதி ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷங்க.
ஓகே சரிங்களா. ஸோ இந்த பகுதி பாருங்கள், இந்த பகுதி வந்து நமக்கு உண்டானது இல்லை, இது வந்து இன்விஜிலேட்டருக்கு சம்மந்தமானது. கீழே வந்து சைன் மட்டும் நம்மளை போட சொல்லியிருக்காங்க சரிங்களா. இங்கே வந்து கண்காணிப்பாளர் போட்டிருப்பாங்க, இங்கே நம்ம சைன் பண்ணணும். தேர்வரின் கையொப்பம் எப்போ போனால் தேர்வு முடிந்த பின்னர், ஸோ ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே சைன் போட்டால் போதும். அதுக்கு அடுத்த பக்கத்துலேயும் எதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த பக்கத்தில் அடுத்த சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, 2 இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு இடம் தெரியுதுங்களா. ஸோ இந்த இடம் பார்க்கும்போது தெரியுது இது வந்து கை நாட்டு வைக்கிறதுக்கான இடம். ஸோ அப்போ கை நாட்டு நம்ம எதில் வைக்கணும்னா ரைட் ஹேண்டு பெருவிரல் கிடையாது, லெஃப்ட் ஹேண்டு பெருவிரல். ஸோ இடது கை பெருவிரலை நம்ம இந்த இடத்துல வைக்கணும். ஸோ வச்சுட்டு தொடச்சிடணும். இதுவும் நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வைக்க சொல்லியிருக்காங்க, தேர்வு முடிந்த பின்னர். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சைனை நம்ம போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஒரு சைன் போடணும். ஸோ வந்து 2 சைன் போடக்கூடியது, ஒரு இடத்துல நம்ம கை நாட்டு வைக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பழசு பண்ணது தான், அதே நம்ம இப்போ திரும்ப பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கான்றதை நான் வந்து 1 by 1 படிக்கிறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தேர்விற்கான அனுமதி சீட்டினை கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படித்துவிட்டு பாகம் 2 வலதுபுறம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள கட்டத்தில் தேர்விற்கு முன் கையொப்பமிடவும். சரிங்களா. அதாவது பக்கம் 2ல் போட்டிருக்காங்களாம். சரிங்களா. ஒரே நிமிஷம் இருங்க. பக்கம் 2 வலதுபுறம் கீழ்ப்பக்கத்தில் உள்ள, ஸோ பக்கம் 2 இதுதான் பேஜ் நம்பர் 2. ஸோ இந்த பேஜ் நம்பர் 2ல் இதை பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இருக்குங்களா. ஸோ தேர்வரின் கையொப்பம் இதான் செகண்ட் பேஜில். தேர்வு தொடங்கும் முன்னர் நீங்கள் போட வேண்டிய சைன் இங்கே தான். ஃபஸ்ட்டு இங்கே தான் சைன் போட்டு ஆரம்பிக்கணும். அதாவது ஓகே, இது எதுக்குன்னா நேர்முக சீட் தராங்க பார்த்தீங்கன்னா, அது இதில் கூட இந்த நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எதுவுமே கரெக்டாக தான் இருக்குது, எதுவுமே மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு, அதேமாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்துட்டு, அதில் வந்து புக்கில் நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாம் எடுத்துக்கு முன்னாடி இதில் சைன் போடணும் நீங்கள். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விடைத்தாளை பயன்படுத்துவதற்கு முன்னர் பகுதி 2ல் அச்சிடப்பட்டுள்ள உங்களுடைய பதிவின் பெயர், நிழற்படம், பதவியின் பெயர், தேர்வு பாடத்தின் பெயர் மற்றும் தேர்வுக்கூடத்தின் பெயர் ஆகிய விவரங்களை சரிபார்க்கவும். அச்சிடப்பட்ட விவரங்கள் ஏதேனும் தவறு இருப்பின் அதனை உடனே அரை கண்காணிப்பின் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளவும். அதனால் அந்த நீங்கள் பேர் எல்லாம் கரெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கின்றதை செக் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது சொல்லுங்க பாருங்கள், அதாவது விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருமை நிற மையுடைய 10 முனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஸோ ஒன்லி பிளாக் பென். ஸோ ஒன்லி யூஸ் பிளாக் பென்னை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ப்ளூ கலர் கிடையாது. பழக்க தோஷத்தில் எல்லாருமே ப்ளூ பென் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும், நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் பென் ஒன்லி யூஸ். ஸோ பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. அதுவும் 10 முனை பேனா, அந்த பென்சிலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ₹1 மைக்குச்சி யூஸ் பண்ணுறது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் பென் யூஸ் பண்ணுறது. சரிங்களா. அப்போ இங்கு பென் யூஸ் பண்ணுறது. அந்த வேலை வச்சுக்காதீங்க. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஒரு ₹10 நல்ல பெண்ணாக, கொஞ்சம் நல்லா நம்ம கைக்கு அடக்கமான பெண்ணாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே. அடுத்து 4வது ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், பகுதி 1ல் எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் இடக்கூடாது. ஸோ பார்ட் 1ல் நீங்கள் எந்த இடத்துலையுமே கை வைக்கூடாதான். சரிங்களா. இது பகுதி 1ல் நீங்கள் எங்கேயுமே உங்கள் பேர் மட்டும் தான் இருக்கும், நீங்கள் அங்கே எதையுமே நீங்கள் சைன் போடவே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் மொத்தமே வந்தீங்க ஒரு 3 சைன் போடுற மாதிரி இருக்கும், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்போ 3 சைன் ஒரு ஃபிங்கர், வேறு எங்கேயுமே நீங்கள் சைன் போடக்கூடாது. அதுவும் நான் எங்கன்றதை உங்களுக்கு விளையாடியாக சொல்லிட்டேன். சரிங்களா. அதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது, இடது கை பெருவிரல் ரேகை வைத்தவுடன் தங்களது விரலில் உள்ள மையினை நன்கு துடைத்து விடவும். அந்த மை விடைத்தாளில் வேறு எந்த இடத்திலும் பதிவாகாதவாறு பார்த்து கொள்ளவும். அவ்வாறு வேறு இடங்களில் மை பதிவு இருந்து அது உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் உங்களது விடைத்தாள் செல்லாததாகும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, தம்ப் இம்ப்ரெஷன், அது வச்ச உடனே தொடச்சணும் டக்குன்னு. அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து ஏதும்போது, ஏன்னா நம்ம அந்த அவசரத்தில் ஏதும்போது என்ன பண்ணோம்னா நம்ம துடைக்காம கம்முன்னு விட்டுருவோம். அது என்ன ஆகும், அந்த விடைத்தாளில் வேறு இடத்துல பதிஞ்சிட்டு அது நம்மளுடைய அடையாளமாக மாறிடுச்சுன்னா அந்த பேப்பரை வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இருங்க இந்த 5வது பேரும் படிச்சிடறேன். சரி, 6வது பேரும் படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்னென்னா, விடைத்தாளில் எந்த பக்கத்திலும் ட்ராக் பகுதி உட்பட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடு செய்வதோ கூடாது. விடைத்தாளில் உள்ள பட்டை குறியீட்டினை, அந்த பார் கோடு பற்றி அது சேதப்படுத்தக்கூடாது. விடைத்தாளில் தேவையற்ற குறிப்புகள் குறியீடு இருந்து அதை விடைத்தாள் நேரடி ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டு அக்குறியீடுகள் உங்களது அடையாளத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பின் உங்களது விடைத்தாள் செல்லாதாகணும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உங்கள் கை நாட்டு வைக்கிறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு இடத்துல கிரிக்கி வைக்கிறது, சிம்பிள் போடுறது, சிலுவை போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போடுறது, அப்புறம் வந்து பிறைநிலா போடுறது, அதை வந்து
ஏன்னா ஒரு சிம்பிளை வந்து எதனா ஒரு மதத்தை குறிக்கிறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்பெசிஃபிக்காக, அதாவது அந்த சிம்பிள் பார்த்தா இப்போ அருள்ன்றவன் பார்த்தோன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த பக்கத்தில் ப்ளஸ் போட்டு வந்துடாம்பா, அப்போ ப்ளஸ் போட்ட ஓஎம்ஆர் அருள் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓஎம்ஆர் பார்த்தா இது அருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஹிண்ட் எதுவுமே கொடுக்கக்கூடாது, இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுமே நீங்கள் அதில் பண்ணக்கூடாது தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் போதும் ஒரே ஒரு சரியான விடையினை மட்டும் நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் என்பதை நிரப்ப வேண்டும். ஏதேனும் ஒரு கேள்விக்கான விடையை நிரப்பவில்லை என்றாலும் கூட உங்களது விடைத்தாள் சிலதாயிடும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கொஸ்டின் நிரப்பலாம் அப்படியே விட்டு வந்தால் கூட நமக்கு போட்டிருப்பாங்க. சரி, என்ன நாங்களும் ஒரு எக்ஸாமில் வந்து 190 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணியிருந்தேன், 10 கொஸ்டின் அப்படியே விட்டு வந்தேன். பட் ஆனால் அதுக்கு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. சரிங்களா? ஆனால் இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் ஆன்சரை ஷேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. 200 கேள்வியா, 200 கேள்விக்குமே வந்து ஆன்சர் போட்டுடணும். ஸோ ஆன்சரே தெரியலனாலும் ஈன்ற ஒரு ஆப்ஷன் நீ ஷேட் பண்ணிடணும். ஸோ அப்படி ஷேட் பண்ணாமல் ஒரு கொஸ்டின் கூட விட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் ஷேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் பேப்பரை திருத்த மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போலகுது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே தெரியலைன்னா அந்த ஏபிசிடியில் 4த்தில் என்னென்னு போட்டுவாங்க, ஈல தயவு செஞ்சு போடாதீங்க. அது தேவையில்லாத ஒன்று. சரிங்களா? அதை வந்து பாலைவனத்தில் போய்ட்டு நம்ம கிணறு வெட்டுற மாதிரி. சரியா? சரி, ஓகே. அதை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் சப்போஸ் எதுவுமே தெரியல, ஆப்ஷன் கிளிக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 9வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஷேர் பண்ணோம் அதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை டிக் பண்ணுறது, அதேமாதிரி வந்து இன்ட்டு போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் ரைட்டிங் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு டாட்டு மட்டும் வைக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. பாருங்கள், கொடுத்துருங்க, நல்லா தெளிவாக கொடுத்துறாங்க பாருங்கள். இதெல்லாம் ராங் மெத்தட். இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணி வரது, இல்லை இன்ட்டு போகிறது, இல்லை டாட் வைக்கிறது, இல்லை பெரிய டாட்டாக வைக்கிறது, இந்த மாதிரி எந்த விதமான சிம்பிள் இருக்கக்கூடாது. எப்படி பண்ணால் அந்த எழுத்து தெரியாத அளவுக்கு அந்த வட்டத்தை நல்லா சுழற்சி போடணும். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், கரெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அழகாக ஷேட் பண்ணணும். அந்த ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெலாம் போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும். அதுக்கு வந்து உள்ளே இருக்கிற கேப்லாம் தெரியாது, கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி சார் கரெக்டாக வரும்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் எப்படி சார் வரும்னா சொல்ல முடியாது. அதுக்கு அக்யூரேட்டாக பண்ண அவசியம் கிடையாது. அது எவ்வளோ சொல்ல 90% 70% நீங்கள் ஷேட் பண்ணிலாம் போதும். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு 70% நீங்கள் 80% நினைக்கிறேன். சரியா, எனக்கு சரியாக தெரியல. அது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ பர்சன்ட் நம்ம கரெக்டாக ஷேட் பண்ணாலே போதும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், 10வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் கொஞ்சம் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன். இது நம்மளால் ஆல்ரெடி சொல்லிட்டோம். விடைத்தாளில் பிரிவு 3இல் எத்தனை ஏஸ் பிசிஸ் டிசிஸ் விடையை குறித்துள்ளீர் என கணக்கிட்டு மொத்த எண்ணிக்கையினை அதற்குரிய கட்டத்தில் எழுதுவதுடன் அதற்குரிய வட்டங்களையும் நிரப்ப வேண்டும். A+B+C ஆகியவற்றில் நிரப்பப்பட்ட வட்டங்களை மொத்த எண்ணிக்கையானது விடைத்தாளில் அச்சிடப்பட்ட மொத்த வினாக்களின் எண்ணிக்கைக்கு சமமானதாக இருக்க வேண்டும். இப்பணிக்காக மட்டும் தேர்வு நேரத்திற்கு பிறகு, சரிங்களா, தேர்வு எழுதிய பிறகு 1/4 மணி நேரம் கூடுதலாக வழங்கப்படுது. இந்த ஏஸ் பிசிஸ் டிஸ் மற்றும் ஈஸ் பற்றிய குறிப்புகளில் ஏதேனும் வேறுபாடு இருப்பின் நீங்கள் பெரும் மொத்த மதிப்பிலிருந்து 5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து 200 கரெக்டாக போட்டிருந்தாலுமே அந்த ஆட் பண்ணுறது தப்பு பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஏபிசிடி எல்லாமே கூட்டி போட்டு வச்சுக்கலாம். கூட்டும்போது ஏன்னா மிஸ்டேக் என்ன வந்துச்சுன்னா, ஸோ ஏல கம்மியாக இருக்கும், நீங்கள் அதிகமாக போட்டிருப்பீங்க, பியில் அதிகமாக இருக்கும், கம்மியாக போட்டிருப்பீங்க. அந்தமாரி வந்து ஜிக்ஸாக்காக நான் மாற்றி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மதிப்பெண்லேருந்து 5 மார்க், இப்போ வந்து 200 கேள்வியில் வந்து 30 தப்பு, நான் வந்து 170 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏபிசியில் தப்பு பண்ணின்னு வச்சிங்களேன், அப்போ 170லேருந்து 5 மார்க்கை கழிச்சு 165 மார்க் தான் உங்களுக்கு போடுவாங்க. சரி, அது கவனமாக பார்த்துங்க. அப்போனா நீங்கள் தேர்வு எழுதி கரெக்டாக முடித்தா கூட அது கரெக்டாக புட் பண்ணணுன்னா உங்களுக்கு 5 மார்க்கு போயிடும். ஸோ அப்போ ஓஎம்ஆர்ன்றது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு இது மூலிமா உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? அடுத்து 11வது பாருங்கள். விடைத்தாளில் பிரிவு 4 மற்றும் 5 அரை கண்காணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கண்காணிப்படுவது, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து 12வது பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கும், ஸோ அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஒரு வட்டத்தை நிரப்பியுள்ள விவரங்களை உறுதி செய்த பின்னர் பகுதி 1 கீழ்ப்புறத்தில் அரை கண்காணிப்பட்டு தனது கைப்பற்று. ஸோ என்னென்னா அந்த ஷேடிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கண்காணிப்பில் ஒரு சைன் போடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஸோ மேபி வந்து தப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே. அப்புறம் விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளதா என உறுதி செய்வது உங்களின் பொறுப்பு. யாரோட பொறுப்புனா இன்விஜிலேட்டரோட பொறுப்பு. ஓகேவா? ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எதுவும் புதுசான விஷயங்கள் இல்லை. நான் சொன்ன அந்த 3 அப்டேஷன் மட்டும்தான். ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன், அது வந்து எம்டி ஆப்ஷன். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா அதை நீங்கள் ஷேர் பண்ணுறாமல் இருக்கும், அது யாரும் பண்ண போகிறதில்ல. ஓகே. 2வது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். 3வது ஆப்ஷன் என்ன, அந்த
ஆப்ஷன் வைஸ் நம்ம கவுண்ட் பண்ணி போடுறதா இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதேமாதிரி வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் இதில் வந்து குறிப்பிடல, அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த பிளேடு போடுறது, இந்த எச்சை தொட்டு வந்து அழிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னர் போடுறது, இந்த மாதிரிலாம் போடவே போடாது தயவு செஞ்சு. ஒரு கொஷின் தப்பாகிடுச்சா தயவு செஞ்சு விட்ருங்க, பரவாயில்ல. அந்த வந்து ஒரு 1.5 மார்க் வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த 1.5 மார்க் நம்ம வேறு எடுத்துடலாம். சரிங்களா? ஒரு சில என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, பிளேடு போடுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா அந்த பிளேடு மறுபக்கம் போயிட்டு வந்து ஓட்ட போன்னு இருக்கும், அது வரைக்கும் அவங்க போட்டு மாங்கு தேய்ச்சி கிடப்பாங்க. இல்லை ஒயிட்னர் போட்டால் அந்த ஒயிட்னர் போட்டால் அது ஒரு மத்தாயிடும். அதாவது அந்த ஓஎம்ஆரோடு பார்த்தா அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி வேலைலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு அந்த 1 மார்க் போதா போட்ட விடுங்க. அது இன்ட்டு போட்டு அழிக்கிறது, இன்ட்டு போடுறது தான் முக்கியம் கிடையாது. சரிங்களா? இன்ட்டு போட்டால் விட தப்புனா தப்பு தான். சரிங்களா? தப்பாகிடுச்சா கம்முன்னு விட்டு போயிடுங்க. அதை விட்டு வந்து நம்ம பிளேடு போடுறேன், எச்சத்தை போய் இது பண்ணுறேன், அழிக்கிறேன், இங்க் ரப்பர் வச்சுன்னு வந்திருப்பேன் நான், அதாவது மைப்பென் ரப்பர் வச்சுங்கிறேன், இல்லை நான் வந்து பிளேடு வச்சு சொரண்டிக்கிறேன், இல்லை ஒயிட்னர் போட்டு முத்தாக்கிறேன்னு சொல்லிட்டு எதெல்லாம் எதையுமே பண்ணாதீங்க. ஆன்சர் தப்பாகிடுச்சா அப்படியே கம்முன்னு விட்டு போயிடுங்க. அதனால் அந்தமாரி எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளையுமே அதை இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு பயபக்தியோடு அதை அணுகுங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதான் வந்து எனக்கு தெரிஞ்ச கூடுதலான தகவல் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு இது மூலிமா சுருக்கமாக சொல்லிட்டேன். இதில் எதனா தகவல் விடுபட்டுச்சுன்னா நீங்கள் டவுட் இருந்தால் உங்களுக்கு கேளுங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் நான் சொன்ன விஷயம் டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஓஎம்ஆர் பற்றின தகவலை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். இது போன்ற வேறு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுறது அருள்பும் துரோன் அகாடமி. தேங்க்யூ.